180 நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு ட்ரேட் வார அறிவித்திருந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ட்ரேட் வார்னா என்ன, அதனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இல்லை உலக நாடுகளுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதில் நாம் எப்படி எஸ்கேப் ஆகிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பாகம் 1 பாகம் 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பாகம் 3. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்ஸ் பெஸ்டி சார்பாக ஃபேமிலியாக விளையாடக்கூடிய ஃபுட்ஸ்கட் பால் அப்படிங்கிறத 1099 ரூபாய்க்கு நாம் அறிமுகம் செஞ்சுருந்தோம். பிற வெப்சைட்டில் 3000-4000 கொடுத்துட்டு இருந்த போது 1099. பட் இப்போ ஃபேமிலியாக நம்ம எல்லாருமே ரீயூனியன் பண்ணியிருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக 949 ரூபாய்க்கு 2 தினங்கள் கொடுக்க போகிறோம். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுவர் வாங்கிக்கோங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதுதான்ப்பா லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லி கொடுத்த பிறகு இன்னைக்கு வர அமெரிக்காவினுடைய செய்தி ஊடகங்கள் எல்லாமே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்த இந்த முடிவு தவறு தான், அவர் மேக்ஸில் வீக்காக இருக்காரு, நமக்கு எப்படி இவ்வளோ லாபம் கிடைக்கும், எப்படி 700 பில்லியன் அமெரிக்க டாலர் நமக்கு கிடைக்கும், இப்படிங்கிற பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு என்ன தெரியணும்னா, ஏன் அமெரிக்காவினுடைய அதிபர் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தார் அப்படிங்கிறது தான். அதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அமெரிக்காவினுடைய பீஃபை ஆஸ்திரேலியா சாப்பிடவே மாட்டுக்காங்க, ஆனால் ஆஸ்திரேலியாவினுடைய பீஃப் எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு அவங்க ஏற்றுமதி செஞ்சு அது வழியாக காசு சம்பாதிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? எனவே நான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக ஒரு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத இங்கே பார்க்காம, ஏன்ட்டு நீ இவ்வளோ தான் கம்மியாக வாங்கிட்டு இருக்க, ஓன்ட்டு நான் கூடுதலாக வாங்கிட்டு இருக்கேன், இதனால் எனக்கு இழப்புகள் வருது அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் அமெரிக்கா பக்கம் இருந்தது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் மகா அப்படிங்கிற ப்ராஜெக்டில் தான் இவர் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அமெரிக்கர்கள் தான் அமெரிக்காவினுடைய முதன்மையான குடிமக்கள். அமெரிக்காவினுடைய லாபம் இது அமெரிக்கர்களுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆசையாக இருந்தாலுமே அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய ப்ராடக்ட் எல்லா நாடுகளிலும் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினச்சா தவறே கிடையாது. அதை டிஃபென்ஸ்லேருந்தே நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய ஒரு ஆயுதம் பல லட்சம் ரூபாயாக இருக்கும்போது அதே ஆயுதத்தை ரஷ்யா உருவாக்குனாங்கன்னா வெறும் பல ஆயிரம் ரூபாய்க்கு உருவாக்கிடுவாங்க. இந்தியாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதை விட ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், அதே ஆயுதத்தை உருவாக்கி விடுவோம். நாசாவினுடைய ஒரு ப்ராஜெக்டுக்காக கூடிய செலவு நம்ம ஊரில் 100 படங்களை எடுப்பதற்கு சமமாக இருந்தது என்றால் ஒரு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சியை செஞ்சு முடிச்சிருவோம். இது எல்லாமே நம்ம நிகழ்த்தி காண்பித்திருக்கிறோம். ஸோ அமெரிக்காவில் இது எப்படி இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே இந்த ட்ரேட் வாரில் அமெரிக்கா தோல்வி அடைவதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொன்னார், நோ ஒன் வின்ஸ் அ டாரிஃப் வார் அப்படிங்கிறது தான். இந்த டாரிஃப் யுத்தத்தில் யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் கூட இது புதிய வேர்ல்ட் ஆர்டரை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் கூறியிருப்பது தான் பிரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான அடுத்த தலைமுறையாக பார்க்கப்படுகிறது. பிரிக்ஸுக்கு எதிராக அமெரிக்கா நாங்கள் 100% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்க டாலருக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் செயல்படுகிறார்களோ அவங்களுக்கு நாங்கள் 100% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியாக பிரிக்ஸ் நாடுகள் சொன்னாங்க, எங்ககிட்ட இப்போ அந்த மாதிரி பிளான் கிடையாது, அமெரிக்க டாலரை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ எங்ககிட்ட கேப்பபிலிட்டி அப்படிங்கிறத விட அதுக்கான தேவை இப்போது வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல எப்போது அமெரிக்க டாலரினுடைய தேவை நிராகரிக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் அதுக்கு வேறொரு கரன்சி தேவைப்படும் அப்படிங்கிறத பிரிக்ஸ் நம்புகிறாங்க. நேராக இப்போ அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அமெரிக்காவினுடைய கரன்சி அதாவது டாலர் அப்படிங்கிறத பல நாடுகள் வெறுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல் ரீசனாக நம்ம பார்க்க வேண்டியது, அமெரிக்கா ஏகப்பட்ட நிறுவனங்களை தொடங்கி எல்லா ஆயுதங்களையும் எல்லா பொருட்களையும் எல்லா விவசாய பொருட்களையும் அமெரிக்காவை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். இது ஆக்சுவலாக ஒரு கம்யூனிச சித்தாந்தம். அதையும் தாண்டி நம்ம போகணும்னா அது ஒரு தற்சார்பு சித்தாந்தம் அப்படின்னு சொல்லலாம். குளோபலைசேஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாலாம் தற்சார்பு நாடு தான். அதிகமாக நம்ம வெளிநாடுகளை நம்பி இருக்காமல் சில பொருட்களுக்கு மட்டும் வெளிநாடுகளை நம்பி இருப்போம். ஆனால் நம்ம ஊரில் விளையக்கூடிய நம்ம ஊரில் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். குளோபலைசேஷன் வருது 1990களுக்கு பிறகு, உலகமயமாக்குதலுக்கு பிறகு நாம் யூஸ் பண்ணுற பேனாலிருந்து நாம் யூஸ் பண்ணுற கேமரா வர இங்கே எல்லாமே அந்நிய நாட்டு ஏதாவது ஒரு உதிரி பாகங்களோ இல்லாட்டி அவங்களுடைய அசம்பிளியோ ஏதோ ஒன்று நம்ம இதில் செஞ்சுருக்கோம். இந்த ஒரு இடத்திலிருந்து அமெரிக்கா மாறுபட்ட கண்ணோட்டத்துடன் இதை பார்க்கிறார்கள்.
எங்கள் நாட்டுக்கு இந்த பொருட்கள் வருவதை விட நாங்களே அந்த பொருளை தயாரித்தால் என்ன அப்படிங்கிற கேள்வியை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்பதற்கு அவர் சொல்கிறார் என்ன, நாங்கள் ஃபேக்ட்ரியை ஃபார்ம் பண்ணுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத அமெரிக்கா புதுசாக உருவாக்குவதற்கு ஒரு செகண்ட் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கிட முடியுமான்னு கேட்டால் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வருடங்கள் ஆகும் அந்த ஃபேக்ட்ரிக்கான பிளான், அதில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கான ஹப்பை ரெடி பண்ணணும், லாஜிஸ்டிக்ஸுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வரணும், ஃபேக்ட்ரிக்கான பில்டிங், அதுக்கான லைசன்ஸ், அதுக்கான ஆட்களை அவங்க ரெக்ரூட் பண்ணணும், அதன் பிறகு அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணணும், ரன் ஆகணும், அதன் பிறகு அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது ஒரு 2-3 வருடங்கள் இல்லாமல் அது உருவாக்கவே முடியாது. அப்போ 3 வருடங்களுக்கு முன்னாடியே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் எடுக்க வைத்த பிறகு அடுத்ததாக டோட்டலாக டேரிஃப் வார் அப்படிங்கிறத அவர் செஞ்சுருக்கணும். ஆனால் இப்போ அவர் செஞ்ச வேலை என்னென்னா, இப்படி எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் டேரிஃப் வார் அப்படிங்கிறதுல குதித்தது தான். நாளிலிருந்தே அவங்க ஃபேக்ட்ரியை ஃபார்ம் பண்ணாலும் 3 வருடங்கள் ஆகும்போது இந்த 3 வருடங்கள் பல நாடுகளும் அமெரிக்காவை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை விக்கி, கண்டிப்பாக இது அமெரிக்கர்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா நான் ப்ரூஃபோடி சொல்ல போகிறேன். முதல் விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு பொருள் அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆகுது, அதே பொருள் இந்தியாவிலும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் ஆக பொருளுக்கு ₹1.50, இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய அதே பொருளுக்கு ₹1 தான் விலை. அப்போ இந்த ₹1 பொருளை அமெரிக்காவில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய ₹1.50 பொருளை யாராவது வாங்குவாங்களா? இல்லை. அதே பொருள் இந்தியாவிலேருந்து வருது, ₹1 கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்திய பொருளை தான் வாங்குவாங்க. இப்போ டிமாண்ட் அப்படிங்கிறது அமெரிக்க பொருளுக்கு இல்லாமல் போனதுனால அமெரிக்கா அந்த ₹1.50 செய்த அந்த நிறுவனத்தை மூடிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்தியாவை நம்பி மட்டுமே இருக்காங்க. இந்தியாவிலேருந்து ₹1 பொருள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது. இதை தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தப்புன்னு சொல்கிறார். என் நாட்டில் ₹1.50 அந்த பொருள் கிடைக்கும்போது எதுக்காக நான் ₹1 இந்தியாவிட்டேருந்து வாங்கி கொடுக்கணும்? பேசாமல் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டேரிஃபை அதிகப்படுத்துகிறார். இப்போ டேரிஃப் அதிகப்படுத்துறதுனால ₹1 இந்தியாவிலிருந்து வாங்கி கொண்டிருந்த இந்த பொருளை அமெரிக்கா இப்போ ₹2 வாங்க போகிறாங்க. அதாவது டேரிஃப் உயர்ந்து விட்டது, எனவே இந்தியா ₹2 தான் அதை விற்றாக வேண்டும். அப்போ இந்தியாவுக்கும் அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஐயோ, ₹2 அவங்க வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மறுபடி நாம் என்ன நினச்சோம், இல்லை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன நினச்சாரு? எஸ், ₹1 வந்ததுனால தான் அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ண ₹1.50 பொருள் விற்பனை ஆகவில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர் இப்போ இந்தியாவினுடைய பொருள் 2ஆக மாறியதுனால் ₹1.50 பொருள் அமெரிக்காவினுடைய பொருளை அமெரிக்க மக்கள் வாங்குவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டார். உண்மையில் அமெரிக்காவில் இந்த நிறுவனங்களை வைத்திருப்பவர்கள் ஏமாளிகள் கிடையாது. இவங்கெல்லாம் ஒலிகாக்ஸ், ரொம்ப பணக்காரர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இவங்க என்ன செய்வாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ என்னவா இருக்குது? ₹2. ஒன்று செய், ₹1.95 நம்ம பொருளை விற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம அமெரிக்க மக்களுக்கு ₹1 கிடைச்சிட்டு இருந்த பொருள் வெறும் ஒரு டேரிஃப் உயர்ந்த காரணத்தினால் ₹1.95 தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தி விட்டார். புரிஞ்சதா உங்களுக்கு? இந்தியாவில் இப்போதும் ₹1 தான், ஆனால் டேரிஃப் அது ₹2 மாற்றிருச்சு. ₹2 பதிலாக ₹1.50 மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்த அமெரிக்க அந்த ரீட்டைலர்ஸ், மேனுஃபேக்சர்ஸ் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனி பொருள் இந்தியாவிடமிருந்து வராது, இனி நாம வைக்கிறது தான் விலை ₹1.95. நமக்கு கூடுதல் லாபமும் வந்துருச்சு, அமெரிக்காவுக்கு வேறு வழியும் கிடையாது, அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிறதுலாம் இங்கே இல்லை. ஸோ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதனால் பெரிய அளவில் பாதிப்பாங்க. ₹1 வாங்கிட்டு இருந்த பொருளை ₹1.95 வாங்குறாங்க அப்படின்னா 2 பொருள் வாங்க வேண்டிய இடத்துல அமெரிக்க மக்கள் ஒரு பொருளை தான் வாங்குவாங்க. இப்படி அவங்க எல்லாத்துக்குமே அவங்கள என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அமெரிக்க மக்களுடைய வாங்கும் கேப்பபிலிட்டி, வாங்கும் திறன் அப்படிங்கிறது கம்மியாக அமெரிக்காவினுடைய டாலர் அப்படிங்கிறது ரொட்டேட் ஆகிறதும் அங்கே பிரச்சனையாக மாறும். சரி, அமெரிக்கா தான் இப்போ எல்லா நாடுகளுக்குமே தடை விதித்திட்டார்கள், 180 நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னியே விக்கி. இந்த இடத்துல அமெரிக்காவை தாண்டி இருக்கக்கூடிய உலகமயமாக்குதல் அப்படிங்கிறதுலாம் எந்த பிரச்சனையும் வராமல் தான் இருக்கிறதா என்று கேட்டால், அமெரிக்கா போட்ட மாதிரி டாரிஃப் யுத்தம் அப்படிங்கிறத பல நாடுகள் போடலை. அப்படியே போட்டிருந்தாலும் ஒரு சில பொருட்களுக்கு தான் போட்டிருப்பாங்க. 1-2 என்கிட்ட கூடுதலாக இருக்குது ஸ்டீல், உனக்கு வேண்டானா ஓகே இந்த 20% அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மிஞ்சி போனால் 10 பொருட்களுக்கு போட்டிருப்பாங்க. அமெரிக்கா மாதிரி எல்லா பொருட்களுக்கும், எல்லா ஏற்றுமதி இறக்குமதிக்கும் இதுதான் டாரிஃப் அப்படின்னு சொல்கிற இந்த முடிவை அமெரிக்கா தான் முதல் முறையாக எடுத்திருக்கிறார்கள்.
ஏகப்பட்ட லாஸ். இன்னைக்கு 6 ட்ரில்லியன் 7 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான அந்த பங்கு வர்த்தகம் அடி வாங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா இந்த லாஸை எப்படி எடுத்து செல்ல போகிறது? அமெரிக்காவில் 2 விதமான பிரச்சனைகள் வந்தது முன்காலம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா. ஒன்று .com கிராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தா 2006 ஏற்பட்ட குளோபல் கிராஷ் அப்படிங்கிறது தான். இந்த நேரத்துலலாம் அமெரிக்காவினுடைய மார்க்கெட் டவுன் ஆகும். ஆனால் டவுன் ஆகிறத அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, இது ஒரு பையிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதாவது எல்லாருடைய ஷேரும் அடிமட்டத்துக்கு போகும்போது அதை வாங்கி வச்சுக்கலாம், அப்படி வாங்கி வைக்கிறதுனால நாளைக்கு அது பெருசாகும்போது நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்கள் நினைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. எஸ், அமெரிக்காவினுடைய மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆயிருச்சு. ஆனால் அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்கள் பயப்படுறாங்க. எதுக்காக பயப்படுறாங்க? இல்லை சார், இதுக்கு மேலேயும் ஒருவேளை அமெரிக்கா மற்ற நாடுகள் கூட சண்டை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கலாம், இப்போதைக்கு பையிங் ஆப்ஷனுக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இதுதான் 2006 2025க்கான வித்தியாசம். ஸோ இப்போ இப்படி இறங்கி கிடக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மார்க்கெட்டை அடுத்துதான் வெளியில் வரணும், கொஞ்சம் பூமாயி வரணும் அப்படின்னா ஏகப்பட்ட புரிதலை அமெரிக்கா உருவாக்க வேண்டும். வருங்காலம் எப்படி இருக்கும், அந்த வருங்காலத்தில் இந்தியா அமெரிக்கா இல்லாட்டி 180 நாடுகள் அமெரிக்கா அப்படிங்கிற உறவில் எந்த மாதிரியான சிக்கல் வரலாம், இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறதுக்கான எண்டு கார்டு என்ன அப்படிங்கிறத அமெரிக்கா தெளிவாக பல நாடுகளுக்கு சொன்னால் மட்டும்தான் அமெரிக்காவினுடைய பங்கு வர்த்தகத்தில் அடுத்த மாற்றத்தை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். சரி, அமெரிக்காவில் புதிய ஃபேக்டரி தொடங்குறதுனால உனக்கு என்ன விக்கி பிரச்சனை அப்படின்னு கேட்டால், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அமெரிக்கா எவ்வளோ வேணாலும் ஃபேக்டரி தொடங்கிட்டு போட்டோம். ஆனால் அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுனா இல்லை நோ எம்ப்ளாய்மெண்ட், ஜாப்லெஸ் பீப்புள்ஸ் அங்கே இருப்பாங்கல்ல. நம்ம ஊரில் 10ல் 8 நபர்களுக்கு ஜாப் இல்லை அப்படின்னு, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், 10ல் 8 நபர்களுக்கு ஜாப் இல்லை அப்படின்னு சொல்கிற நிலைமை இருந்தது என்றால், அமெரிக்காவில் 10 நபர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு 3 நபர்களுக்கு தான் ஜாப் இல்லாத நிலைமை. ஸோ இந்த 3 நபர்களுக்காக வேலை உருவாக்கினால் போதும். ஆனால் என்ன, அந்த 3 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு ஃபேக்ட்ரி தொடங்கப்படுமா என்று கேட்டால், இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஃபேக்ட்ரியை யாருமே தொடங்க மாட்டாங்க. ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்லலாம் ஒரு மெஷினை ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு 10 எம்ப்ளாயீஸ் வேணும் அப்படின்னா, இப்போ ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை, மனிதர்களே தேவையில்லை. அதற்கு அமெரிக்காவிலேயே பல ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. நான் உதாரணத்துக்கு ஒரு ப்ரூஃபுடன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். P&G பேப்பர் டவல் ஃபேக்ட்ரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய P&G பேப்பர் டவல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிற இந்த ஃபேக்ட்ரியில் 24 மணி நேரமும் அவங்களுடைய ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்த 24 மணி நேரம் ஃபேக்ட்ரி ரன் ஆகிறத எவ்வளோ பெரிய ஏரியா தெரியுமா? 24,000 ஸ்கொயர் ஃபுட். அந்த ஃபேக்ட்ரியினுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு 24,000 ஸ்கொயர் ஃபுட்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24,000 ஸ்கொயர் ஃபுட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ரி 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை வெறும் 6லிருந்து 10. நம்ப முடியுதா? இது ஆட்டோமேஷன். அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே ஆட்டோமேஷனாக மாறிடுச்சு. ஸோ அமெரிக்கா மறுபடியும் இதே மாதிரி எங்கள் ஊரில் மேனுஃபேக்சரிங் ஹப் உருவாகும். அதனால் வேலை வாய்ப்புகள் வெறும் 3 நபர்களுக்கு தான் அங்கே வேலை வாய்ப்பு தேவைப்படுது. இந்தியா மாதிரி ஏகப்பட்ட நபர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்து கிடக்கவில்லை. ஒருவேளை வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களை தொடங்கினாலும் அங்கே ஆட்டோமேஷன் வந்துடுது, ஏஐ வந்துடுது, நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது எகெயின் இங்கே என்ன நடக்கும்? சரி, இதெல்லாம் விட்டுடலாம். நைக் அப்படிங்கிற அந்த ஷூ, வியட்நாமுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்ததற்கான இல்லை டாரிஃப் அதிகமாக விதித்ததற்கான காரணம், ஏகப்பட்ட பேர் நைக் அப்படிங்கிற ஷூவை மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் உருவாகக்கூடிய அமெரிக்க லோக்கல் மேனுஃபேக்சரிங் இருக்கக்கூடிய நிறுவனம், அவங்களுடைய ஷூ நிறுவனம் எது தெரியுமா? இது தெரியுமா? அமெரிக்காவினுடைய நிறுவனம் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் அமெரிக்கர்களுக்கே தெரியாது. நியூ பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். இந்த நியூ பேலன்ஸ் நிறுவனம் உங்களுக்கு தெரியுமா? நைக் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை பற்றி தெரியுமா? சரி, நேராக நம்ம நைக் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை எடுத்துக்கலாம். நைக் நிறுவனத்தை எடுத்து பார்த்தோம்னா, நைக் நிறுவனம் ஒரு 25 ரூபாய்க்கு அவங்களுடைய ஷூவை அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க. நீ 25 ரூபாய்க்கு கொடுக்கும்போது எங்கள் ஊரில் 50 ரூபாய் ஆகுது நியூ பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த ஷூக்கு விலை. அதனால் உனக்கு நாங்கள் 68%, 80% டேரிஃபை உயர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேரிஃபை உயர்த்துறாங்க. அப்போ 28 ரூபாய் இல்லாட்டி 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த அந்த நைக் ஷூவை இவங்க எத்தனை ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 83 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய டேரிஃப் பிளானின் அடிப்படையில் வியட்நாம் 83 ரூபாய்க்கு அவங்க நைக் ஷூவை கொடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அங்கே லோக்கலாக ஒரு நிறுவனம் நியூ பேலன்ஸ்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சுல, அவங்க ஒரு 85 ரூபாய் 90 ரூபாய்க்கு அவங்களுடைய ஷூவை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நைக் இப்போ என்ன செய்கிறாங்க? ஓகே, நமக்கு அமெரிக்கா மார்க்கெட் வேணும், எனவே நம்ம என்ன செய்யலாம், இதே 28 ரூபாய்க்கு ஷூவை அமெரிக்காவில் தொடங்கிடலாம். ஏன்னா அமெரிக்காவினுடைய மெயின் ஆம்பிஷனே இதுதான், ஃபாரின் நிறுவனங்கள் அமெரிக்காவில் வந்து ஃபேக்ட்ரி தொடங்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நைக் நிறுவனம் அமெரிக்காவில் வந்து ஃபேக்ட்ரி தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
நைக் நிறுவனம் வியட்நாமில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் ஒரு எம்ப்ளாயி டெய்லி வாங்கக்கூடிய சம்பளம் $8. ஒரு வருஷம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு $2000 $3000 வரை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வியட்நாம் எம்ப்ளாயிஸினுடைய சேலரி. அதே நைக் நிறுவனம் அமெரிக்காவில் இதே நைக் தொழிற்சாலையை அமெரிக்காவில் தொடங்கி ட்ரம்ப் அவர்கள் கூட்டின டாரிஃபுக்காக அங்கே குறைக்க வைப்பதற்காக நான் ஃபேக்ட்ரி தொடங்குறேன்னு சொன்னால் ஒரு எம்ப்ளாய்க்கு நைக் நிறுவனம் கொடுக்க வேண்டிய தொகை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு $36,000. $2000-3000 எங்கே இருக்குது, $36,000 எங்கே இருக்குது? அப்போ நைக் நிறுவனம் அமெரிக்காவில் ஒரு ஃபேக்ட்ரி தொடங்கி அமெரிக்கர்களுக்கு நாங்கள் நைக் ஷூவை தயாரிக்கிறோம், நீங்கள் இதை வாங்குங்கன்னு சொல்லி $90 கொடுப்பாங்களா? அந்த இடத்துல ஏகப்பட்ட சிக்கல் நைக் நிறுவனத்துக்கு வரும். எனவே நைக் நிறுவனம் என்ன நினைப்பாங்க, நமக்கு வேணாம், அமெரிக்க மார்க்கெட் நமக்கு வேணாம், நியூ பேலன்ஸே அங்கே வச்சுட்டு அடட்டும், நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த மார்க்கெட் தேடி போவாங்க. இதுதான் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த டாரிஃப் வாரில் அமெரிக்கர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல். இது அமெரிக்கர்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் எந்தெந்த நாடுகளுக்குன்னு. அதுக்கு முன்னாடி டாரிஃப் வார் அப்படிங்கிற மொத்தம் 3 பார்ட்டை பார்த்துட்டீங்க. 4வது பார்ட்டில் குளோபலாக இது எப்படி பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறது, குளோபல் சப்ளை செயின்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அன்றாடம் நம்ம ஒரு கேட்கெட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கோல்டு ப்ரைஸாக இருக்கட்டும், பாகம் 4க்காக காத்திருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவதற்கான கிட்ஸ் பெஸ்டில் அறிமுகம் செய்யப்பட்ட ஃபூஸ்கட் பால் அப்படிங்கிறது வெறும் $949 2 தினங்கள் கொடுக்க போகிறோம். 40லேருந்து ஒரு 50 பீஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கடைசி சேல் இந்த ஃபூஸ்கட் பாலுக்கு. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.